அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா வணக்கம். வணக்கம். நல்ல நட்பு மனதுக்கும் உடலுக்கும் நிம்மதி தரும்னு சொல்றீங்க. அது எனக்கும் புரியுற மாதிரி பொதுமக்களுக்கும் புரியுற மாதிரி ஒரு நல்ல விளக்கம் கொடுங்க. அற்புதமான கேள்வி கேட்டுருக்கீங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஐயா இன்றைக்கு நல்ல நட்பு மனதுக்கும் உடலுக்கும் நிம்மதி தரும் என்ற கேள்வியை அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறாரு. திருவள்ளுவர் பெருமான் திருக்குறளை எல்லா தலைப்புக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்க்கை இருந்தாலும் சரி, இல்வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மக்கள் பேராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் 10 குறள் எழுதுகிறார். ஆனால் நட்புக்கு மட்டும்தான் 40 குறள் எழுதுகிறார். நட்பு, தீ நட்பு, கூடா நட்பு, நட்பு ஆராய்தல் என்றார். அப்போ 4 பிரிவு எழுதுகிறாரு வள்ளுவர் பெருமான். அப்ப நட்பு தான் மிக சிறந்ததான். அப்ப அந்த நட்பு எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்ததுன்னா அந்த துன்பத்தை போக்கக்கூடிய நட்பா இருக்கணும். அதுக்கு ஒரு குறள் சொல்றாரு பாருங்க, அற்புதமான குறள். உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் கலைதான் நட்புன்று. அப்ப நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்ததுன்னா எப்படி அந்த துன்பத்தை போகணுமா நண்பன்னா, நம்ம ரோட்ல போகும்போது இந்த வேட்டி அவுந்து கீழே விடும்போது நம்ம கை உடனே போகுமா, அது போல நமக்கு ஓடி வந்து அந்த துன்பத்தை நமக்கு நீக்கணும். அதுதான் உண்மையான நட்பு. அது போல நட்பு இருக்கணும். அப்ப அந்த நட்பு தான் உயர்ந்த நட்பு. அதுக்குதான் நட்புன்னு அந்த குறளை எழுதுறாரு அற்புதமா. அந்த நட்பு துன்பத்தை போக்குறதுனால நமக்கு நிம்மதி வருது. அது நிம்மதி தரணும். அது மட்டும் இல்லாத நம்ம உடலுக்கும் அது பாதுகாப்பாகவும் இருக்கும். அதனாலதான் நல்ல நட்பு மனதுக்கும் உடலுக்கும் நிம்மதி தரும். இது உண்மையான வார்த்தை. அதனால நம்ம வாழ்வில் நட்பை அற்புதமா தேர்ந்தெடுத்து நல்ல நண்பர்களோட பழகி பயனடையணும்னு நான் வேண்டி மக்களை கேட்கிறேன். அற்புதமான கேள்வி அருமையாக கேட்டிருக்கிறார் ஐயா. ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஐயா, நட்பை பத்தி ஒரு நல்ல அருமையான ஒரு கருத்து சொன்னீங்க. உடலுக்கும் மனதுக்கும் எப்படி நட்பு எப்படி ஏற்படுதுன்னு சொல்றீங்க. இது எனக்கும் ரொம்ப புரிஞ்சிருக்குது. பொதுமக்களும் புரியுமா நம்புறேன். நன்றி. அடுத்த எபிசோட்ல ஐயாவை மீண்டும் ஒரு நல்ல கேள்வி மூலியமா சந்திக்கிறேன். நன்றி. அட்டகாசம்.